வெல்கம் டு டெம்பிள் வியூஸ். இன்று தமிழ் கடவுள் கலியுக தெய்வம் முருகப்பெருமானின் 3ஆம் படை வீடான திரு ஆவினன்குடி பற்றி தெரிஞ்சுக்க போறோம். நிறைய பேர் பழனி மலை மேல இருக்கும் போகர் சித்தர் செய்த நவபாஷான முருகர் கோவில் தான் 3ஆம் படை வீடுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. முருக பக்தர்கள் பலருக்கு தெரிஞ்சிருக்கும், கீழே இருக்கும் திரு ஆவினன்குடி முருகர் தான் 3ஆம் படை வீடுன்னு. இத சங்ககால புலவர் நக்கீரரும் முருகரின் சீரிய பக்தரான அருணகிரிநாதரும் சொல்லியிருக்காங்க. பழனிக்கு போறவங்க முதல்ல கீழே அடிவாரத்துல இருக்கும் திரு ஆவினன்குடி குழந்தை வேலப்ப சுவாமியை வணங்கிட்டு அதன் பிறகு பழனிமலை ஏறி பாலதண்டாயுதபாணி சுவாமியை வணங்கணும்னு ஐதீகம். பழனிமலை அடிவாரத்துல இருக்கும் இந்த கோயிலை பற்றி இப்ப விரிவா தெரிஞ்சுக்கலாம். முருக பக்தர்கள் கண்டிப்பா முழுசா பாருங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரு ஆவினன்குடி பழனி குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோயில் என்று அழைக்கப்படும் இது அறுபடை வீடுகள்ல ஒன்று. இந்த கோயில் பழனி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. சங்ககால புலவரான நக்கீரரும் பிற்காலத்தவரான அருணகிரிநாதரும் திரு ஆவினன்குடி முருகனை போற்றி பல பாடல்கள் பாடியுள்ளனர். அகத்தியர் இங்கு தவம் புரிந்து முருகனிடம் தமிழ் இலக்கணம் பயின்றதாக புராணங்கள் கூறுகின்றன. பழனி என்பது பழனி மலையையும் மலையடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி ஸ்தலத்தையும் சேர்த்த நகரமே பழனி என்று அழைக்கப்படுகிறது. பழனி மலையிலே அமைந்துள்ள தண்டாயுதபாணி திருக்கோயில். இந்த திருத்தலத்தில் கந்த பெருமான் ஆண்டி கோலத்தில் தண்டம் பிடித்தவாறு தண்டாயுதபாணியாக காட்சியளிக்கிறார். மூலஸ்தானத்தில் உள்ள பழனி ஆண்டவர் திருமேனி போகர் சித்தரால் நவபாஷானத்தால் உருவாக்கப்பட்டதாகும். இதனால் மூலவர் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் வல்லமை பெற்றதாக கருதப்படுகிறது. திரு லக்ஷ்மி, ஆ காமதேனு, இனன் சூரியன், கு பூமாதேவி, டி அக்னி தேவன், இந்த ஐவரும் முருகனை பூஜித்தமையால் இந்த தலத்திற்கு திரு ஆவினன்குடி என்று பெயர். நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோபித்து கொண்ட முருகப்பெருமான் மயில் மீதேறி இத்தலம் வந்தார். பிற்காலத்தில் இவ்விடத்தில் முருகனுக்கு கோவில் எழுப்பப்பட்டது. சுவாமி குழந்தை வடிவமாக நின்றதால் குழந்தை வேலப்பர் என்று பெயர் பெற்றார். பழத்தின் காரணமாக முருகன் கோபித்து வந்தபோது அவரை கண்ட ஔவையார், பழம் நீயே ஞான வடிவானவன் என்று ஆறுதல் வார்த்தைகள் சொன்னார். அப்பெயரே பிற்காலத்தில் பழனி என்று மருவியது. இந்நகரம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் சூழ அமைந்துள்ளது. கடைச்சங்க காலத்தில் பொதினி என்று இந்த ஊர் அழைக்கப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. ஆவினன்குடி கோவிலுக்கு அருகில் முருகப்பெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட சரவண பொய்கை தீர்த்தமும் கோயிலில் உள்ள மகாலட்சுமி, காமதேனு, சூரியன், பூமாதேவி, அக்னி முதலியவர்களின் சன்னதிகளும் சித்திரங்களும் இவ்வரலாற்றை விளக்குகின்றன. இடும்பன் என்பவர் அகத்தியரின் உத்தரவுப்படி தென் பொதிகைக்கு கொண்டு செல்ல சக்திகிரி, சிவகிரி என்ற இரு மலைகளை எடுத்து வந்தார். வழியில் இத்தலத்தில் பாரம் தாங்காத இடும்பன் மலைகளை கீழே வைத்துவிட்டார். இதில் சக்திகிரி அம்பிகையின் அம்சம், சிவகிரி சிவனின் அம்சம். திரு ஆவினன்குடியிலிருந்த முருகன் அம்பிகையின் அம்சமான சக்திகிரி மீது ஏறி நின்று கொண்டார். இடும்பன் மீது தன் அருள் பார்வையை செலுத்தி தன்னுடன் வைத்து கொண்டார் முருகப்பெருமான். மலையில் நின்ற இவர் கையில் தண்டம் வைத்திருந்ததால் தண்டாயுதபாணி என்று பெயர் பெற்றார். பிற்காலத்தில் இங்கு வந்த போகர் சித்தர் முருகனுக்கு நவபாஷானத்தால் ஒரு சிலை வடித்தார். அந்த மூர்த்தியே மலைக்கோவிலில் மூலவராக காட்சி தருகிறார். காலப்போக்கில் மலைமேதுள்ள பாலதண்டாயுதபாணி பிரபலமாகிவிட்டார்.
அடிவாரத்தில் இருக்கும் ஆவினன்குடி முருகன் பலருக்கு தெரிவதில்லை. தண்டம் என்றால் கோல் அல்லது அபராதம் என்ற 2 பொருளை கொண்டது. இவ்வுலக வாழ்வு நிலையற்றது என்னும் ஞான பாடத்தை கற்பிக்கும் ஆசிரியராக முருகன் தலத்தில் அருள் புரிகிறார். ஆசிரியரின் கையில் கோல் இருக்கிறது. அதை கொண்டு மாணவர்களை ஒழுக்க பழக்கத்திற்கு வழிவகுப்பார். அதே போன்று முருகன் என்ற ஞான ஆசிரியர் தன் கையில் உள்ள கோலால் உலக மக்களை நல்வழிப்படுத்துவார் என்பது பொருள். திரு ஆவினன்குடி தலமே 3ஆம் படைவீடு ஆகும். இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி தேவயானை இல்லை. இவர் சிவனின் அம்சம் என்பதால் கருவறை சுற்றுச்சுவரில் கருவறை கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி பிரகாரத்தில் பைரவர், சண்டிகேஸ்வரர் இருக்கின்றனர். இன்றியமையாத தரிசன குறிப்பு: பழனிக்கு செல்பவர்கள் முதலில் இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் பெரிய ஆவுடையாரை தரிசித்துவிட்டு பின்பு பெரிய நாயகியும் அடுத்து மலையடிவாரத்தில் இருக்கும் திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுதரை வணங்கி அதன் பின்பே மலை மீது ஏறி தண்டாயுதபாணியை வணங்க வேண்டும் என்பது ஐதீகம். அருணகிரியார் இவரை வணங்கி திருப்புகழ் பாடவே முருகன் காட்சி தந்ததோடு ஜபமாலையையும் கொடுத்தாராம். இதனை அருணகிரியார் திருப்புகழில் குறிப்பிட்டு பாடியுள்ளார். பழனியில் முருகப்பெருமானை 3 கோலங்களில் தரிசிக்கலாம். பெரியநாயகி கோயிலில் மயில் வாகனம் இல்லாமல் வள்ளி தேவயானையுடன் திருமண கோலத்திலும், திரு ஆவினன்குடியில் மயில் மீது அமர்ந்த குழந்தை வடிவிலும், மலைக்கோவிலில் கையில் தண்டத்துடன் காட்சி தரும் தண்டாயுதபாணியாகவும் ஒரே தலத்தில் இவ்வாறு 3 கோலங்களில் தரிசிப்பது அபூர்வம். சிவாலயங்களில் ஐப்பசி பௌர்ணமி அன்று சுவாமிக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படும். ஆனால் பழனி தலத்தில் வித்தியாசமாக முருகனுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் மலைக்கோவிலில் அருளும் தண்டாயுதபாணிக்கு உச்சி காலத்திலும், ஆனி மூல நட்சத்திரத்தில் திரு ஆவினன்குடி குழந்தை வேலப்பருக்கு பூஜையின் போது அன்னாபிஷேகமும் செய்யப்படுகிறது. தைப்பூச திருவிழா பழனி தலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற விழாவாக கொண்டாடப்படுகிறது. திரு ஆவினன்குடி ஆலயம் பழனி அடிவாரத்தில் வையாபுரி ஏரி கரையில் இருக்கிறது. இவ்வாலயத்தின் வடகிழக்கில் சிறிது தூரத்தில் சரவண பொய்கை காணப்படுகிறது. முருகனை தரிசனம் செய்ய வருபவர்கள் இந்த பொய்கையில் நீராடி செல்வர். இந்த பொய்கையின் அருகிலிருந்துதான் காவடி எடுக்க போகும் பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைகளை கொண்டு செல்வார்கள். உள்ள முருகப்பெருமானை தரிசிக்கும் பொருட்டு மகாவிஷ்ணு, சிவபெருமான், இந்திரன் முதலியோர் வந்து இங்கே கூடியதாக நக்கீரர் கூறுகிறார். இப்பெருமானை வழிபட்ட பின்பே மலைக்கோவிலுக்கு செல்வது மரபு. இத்தலம் முன்பு நெல்லி வனமாக இருந்துள்ளது. எனவே இங்கு தல விருட்சம் நெல்லி மரமாகும். மற்ற திருத்தலங்களைப் போலல்லாமல் இங்கு இரவு பூஜை முடியும் வரை சன்னதி சாத்தப்படுவது இல்லை. அதிகாலை முதல் இரவு பூஜை முடியும் வரை சதா பன்னீர், சந்தனம், பால், பஞ்சாமிர்தம், திருநீறு ஆகியவற்றால் அபிஷேகங்கள் நடந்த வண்ணமே இருக்கின்றன. அபிஷேகம் செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்தும் எல்லா நோய்களையும் குணப்படுத்த வல்லவை என்று கருதப்படுகிறது. இந்த அற்புத திருக்கோயிலில் உள்ள குழந்தை வேலாயுதரை வணங்கி நாமும் அருள் பெறுவோம். வாழ்க வளர்க.